அ கோபி அண்ணா வணக்கம்ண்ணா. என்னோட பேர் மோனிஷா. நான் சேலம்ல இருந்து பேசுறேன். நான் வந்துட்டு என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாக்கு நான் கால் பண்ணியிருந்தேன் செவ்வாய்க்கிழமை. குழந்தைக்கு காய்ச்சல், உடம்பு ரொம்ப முடியல, 10 நாள் ஆகியும் சரியாகல அப்படின்ட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். அட்மிட் பண்ணிட்டு அண்ணாவுக்கு தான் நான் கால் பண்ணியிருந்தேன். அண்ணா இந்த மாதிரி குழந்தைக்கு 10 நாள் ஆயிடுச்சு, உடம்பு சரியாகல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் கால் பண்ணேன். அண்ணா சொன்னாங்க, நான் வேண்டிக்கிறேம்மா சரியாயிரும், நீங்களும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு குழந்தை கொஞ்சம் சரியாயிட்டான். நேற்று மதியம் நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இன்னைக்கு அண்ணாக்கு நான் நன்றி சொல்றதுக்காக நான் இன்னைக்கு கால் பண்ணியிருந்தேன். கால் பண்ணிட்டு அண்ணா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் அண்ணாட்ட சொன்னேன். அண்ணா கேட்டாங்க, குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் குழந்தையோட பேர் ரத்தின தீபன்னா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன உடனே அண்ணா என்ன சொன்னாங்க, நீங்க வந்து குழந்தைய குகன்னு பேர் வைங்க, குகன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த குகன்கிற பேர் வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது நான் வந்து முருகரை வேண்டி, அவன் சஷ்டி விரதம் இருந்துதான் பிறந்தான். நான் வந்து முருகர்கிட்ட வேண்டினது, நான் வந்து உன்னோட பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிதான். அது குகன்கிற பேர் தான் என்னோட மனசுல அப்போல இருந்து ரொம்ப ஆசையா நான் குகன்னு தான் அவனை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி எழுத்துல வைங்க அப்படின்னு சொன்னாங்க, நியூமராலஜி படி அப்படின்னாங்க. நாங்க வந்துட்டு சரி ரத்தின தீபன் முருகன் ரிலேட்டடா தான் இருக்கு அப்படின்னு நாங்க வந்து ரத்தின தீபன்கிற பேரை அவனுக்கு வச்சோம். அவனுக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் அண்ணாட்ட பேசும்போது அண்ணா சொல்றாங்க, அவனை குகன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. நான் பிரெக்னெண்டா இருக்கும் போது நினைச்சதுக்கும் இப்ப இன்னைக்கு காலையில அண்ணா சொல்றாங்க, நீங்க வந்து அவனை குகன்னு கூப்பிடுங்க, அப்படிதான் உத்தரவு வருது அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணா இந்த பேரை சொன்னதும் என்னால எதுவுமே பேச முடியல. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சதை வந்து இன்னைக்கு வந்து முருகர் அண்ணா மூலியமா எனக்கு சொல்ல வச்சிருக்காரு. நீ குகன் நினைச்சியா, நீ குகன்னே கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி முருகரே வந்து அண்ணா மூலியமா எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் நினைச்ச ஒரு கட்டத்துல நமக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, முருகரை வேண்டிட்டு தானே இருக்கோம், அவர் நம்ம கூட இருக்காரா அப்படின்னு நான் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா முருகர் வந்து ஆணித்தரமா சொல்லிட்டு நான் அவன் கூட தான் இருக்கேங்கிற மாதிரி இன்னைக்கு அண்ணா மூலியமா எனக்கு வந்து நான் நினைச்சேன் குகன்கிற பேரை நினைச்சதை இன்னைக்கு வந்து அண்ணா மூலியமா சொல்ல வச்சிருக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கோபி அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. முருகரை என்னைக்கும் யாரும் அவர் நம்மள எங்கேயும் எந்த இடத்துலயும் கைவிட மாட்டாரு, கூடவே இருக்காரு. ஒரு சில விஷயங்களை நமக்கு உணர்த்துறதுக்காக தான் வந்து நமக்கு நடக்குது. மற்றபடி முருகர் நம்மளை விட்டு எங்கேயும் போகல, இல்லளவு கூட அவர் கைவிட மாட்டாரு. எல்லாரும் முருகரை நம்புங்க, அவர் நம்ம கூடவே இருப்பாரு. நமக்கு கை கொடுக்க வேண்டிய நேரத்துல நம்ம கூடவே இருந்து நமக்கு கை கொடுப்பாரு. ரொம்ப நன்றி கோபி அண்ணாவுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. கோபி அண்ணா வணக்கம். நான் சேலம்ல இருந்து மோனிஷா பேசுறேங்கண்ணா. நேத்து நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேங்கண்ணா, தேங்க்ஸ் சொல்றதுக்காக. நீங்க குழந்தைக்கு குகன்னு பேர் வைக்க சொல்லியிருந்தீங்கண்ணா. அந்த குழந்தை தாங்கண்ணா இவங்க. நீங்க சொன்னதுல இருந்து நாங்க குகன்னு தாங்கண்ணா கூப்பிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயம்எஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எல்லாமே கிட்டத்தட்ட நான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு நம்ம நேரம் கிடைக்கிறப்போ பதிவு பண்ணணும்னு சொல்லி எடுத்து பதிவு பண்ணுது. அப்படின்னு ஒரு வகையில் பார்த்தா கூட பிரபஞ்சம் வந்து இந்த விஷயத்தை இன்னைக்கு தான் பேச அனுமதி கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். காரணம் என்ன, இந்த பெயர் பற்றின ஆராய்ச்சியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் நான் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே வந்து இந்த பெயருக்கும் மனித வாழ்க்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது, பேரில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப உக்கிரமான ஒரு பேர் வச்சு அந்த பேர்னால அவங்க பாதிக்கப்படுறது, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை சந்திக்கிறதுலையுமே கண் கூட நான் உணர்ந்தேன். அதனால் நான் எனக்கு எப்பயாவது யாராவது தொடர்பு கொண்டோன்னே சில விஷயங்கள் கேட்குறப்போ அந்த பேரை சொன்னோடனே, தயவுசெய்து இந்த பேரை வந்து நீங்கள் கெசட்லேருந்து மாற்றுறீங்களோ இல்லையோ, கூப்பிடுறது வந்து இந்த பேரில் கூப்பிடாதீங்க, இந்த சாந்தமான ஒரு பேரில் கூப்பிடுங்க. நீங்கள் எப்போ வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க கூட சொல்லுவாங்க, அமங்கலமாக என்றைக்குமே பேசாத அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எப்போ அந்த சாந்தமான ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிக்கலாம், அந்த அந்த சூழ்நிலையும் ரொம்ப சாந்தமாக மாறும் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப டெக்னாலஜி, நிறைய அறிவியல் சார்ந்து இது எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும், இந்த பேர் வந்து உண்மையிலே இது இருக்குது. இஷ்டத்துக்கு பேர் வச்சிடுறாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து நான் அதோட அர்த்தம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க அந்த பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கணும், ரொம்ப பார்க்குறவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியணும்னு சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பேருக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து மேபி அந்த குழந்தைங்களை அப்படி ஒரு பேர் அமையணும்னு விதி இருக்கிறனால கூட அப்படி அமையலாம். ஆனால் இந்த அம்மாவுக்கு நடந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். இவங்க எனக்கு சொல்கிறப்பே வந்து இவங்களுக்கு வந்து இந்த பேரை அதுக்கு நீங்கள் ரத்ன தீபன்ற பேரை வந்து தப்பான பேரோ இல்லை மோசமான பேரோலாம் யாரும் நினச்சிக்கிட்டு அதை ஒரு கேள்வியாக மனசுக்குள்ளே எழுப்பிக்காதீங்க. ஆனால் இவங்க எனக்கு பேசுகிறப்போ இந்த மெடிடேஷனில் வந்த உத்தரவு தான் வந்து குகன்ட்டு கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அம்மா வந்து என் குழந்தை உருவாகும் போதே வயிற்றில் இருக்கும்போதே நான் குகன் தான் பேர் வைக்கணும்னு இருந்தேன், ஆனால் கடைசியில் மாற்றிட்டேன் அப்படின்றாங்க. இதில் ஒரு பெரிய பாடம் எல்லாரும் கற்றுக்கணும். நீங்கள் முருகப்பெருமான்ட்ட என்ன வேண்டுறீங்களோ, நான் திருத்தணிக்கு வந்து உனக்கு மொட்டை அடிக்கிற முருகன்னா திருத்தணிக்கு தான் போனோம். எனக்கு திருத்தணிக்கு வர முடியல, நான் பக்கத்தில் வடப்பள்ளியில் வந்து அடிச்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான
பலன் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு முருகர் ஒரு நாளும் அதை நீங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்காமல் விட மாட்டார். இது நான் உணர்ந்த உண்மை, இது சத்தியம். திருச்செந்தூருக்கு வந்து நான் வந்து இதை செய்கிற முருகன்னா திருச்செந்தூருக்கு தான் போனோம். தாமதமாக கூட போங்க, 1 மாதம் 1 வருஷம் 6 மாதம் கழிச்சு கூட போங்க. ஆனால் அந்த நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சிங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற்றுறீங்க. நான் ஒரு வெள்ளி வேல் சாத்திர முருகான்னு வேண்டிக்கிட்டேன்னா சாத்திடுங்க. நான் வந்து இந்த கோவிலுக்கு வந்து உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுற முருகனா எந்த கோவில் நினச்சிங்களோ அந்த கோவிலுக்கு போங்க. இது வந்து முருகர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அப்படின்னு கிடையாது. நீங்கள் உங்கள் ஊழ்வினை கர்மவினை மாற்றுறதுக்கு இந்த இயற்கையை கொடுக்குற ஒரு வாய்ப்பு தான். இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு நம்மளுக்கு புண்ணியம் இருக்கிறனால அந்த ஒரு எண்ணத்தை அவரை வச்சு சொல்லுது. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இப்போது சமீபமாக ஒரு போன வாரம் கூட நான் குழந்தை பிறந்தா முருகர் பேர் வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் யாருமே ஒத்துக்கலை இந்த பேர் வைக்கிறதுக்கு. நாங்கள் வேறு ஒரு பேர் வச்சோம். அப்போத்துலேருந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இதனால அது நடந்துச்சா அதனால இது நடந்துச்சான்ற விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் என்ன நம்ம வந்து சொல்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணிடணும். மனிதர்கள்ட்ட நம்ம ஏமாத்துறோம், மனிதர்கள்ட்ட பொய் சொல்கிறோம், மனிதர்கள்ட்ட வாக்கு தவறுது, இல்லை மனிதர்கள்ட்ட நம்ம வந்து நாணயம் இல்லாமல் இருக்குன்னா ரெண்டாவது. அது எல்லாமே நம்ம கலியுகத்தில் நம்ம ஊழ்வினை கர்மவினை படக்கும். ஆனால் தெய்வத்துக்கிட்ட மட்டும் நம்ம எப்பயுமே உண்மையாக இருக்கணும். அதுவும் முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சிடன்றது வந்து என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் பல சம்பவங்களை வந்து உணர்ந்திருக்கேன். ஸோ இந்த குரல் பதிவில் நிறைய பேரோட சந்தேகங்களுக்கு பதில் கிடச்சிருக்கும். ரொம்ப ரொம்ப உக்கிரமான பெயர்களை வந்து குழந்தைங்களுக்கு வைக்காதீங்க. ரொம்ப அழகான தமிழ் பெயர்களை தாண்டி சாந்தமான ஒரு சாந்த குணத்தோடு இருக்கிற பேரை வந்து செலக்ட் பண்ணி வைங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. இந்த முருகர் சாட்சி வந்து உண்மையிலேயே இவங்க அற்புதமான ஒரு விஷயம் சொன்னது. முருகா.